வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்னிலேருந்து தினம் என்ன பார்க்க போகிறோம் அப்படி சொல்லி கேட்டேன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு நீங்கள் எல்லோரும். மாலைய பட்சத்துக்கு உண்டான இந்த சமையல் மெனு தான். டெய்லி ஒரு 3 ஐட்டம் போட்டு ராத்திரி பலகாரமும் உங்களுக்கு கொடுக்கலாம்னு நான் நினச்சின்னு இருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா பூஷ்ணிக்காய், ரசவாங்கி அண்ட் வந்துட்டு பரங்கிக்காய் தொகையல், அப்புறம் வந்து ஒரு தக்காளி ரசம். ஸோ இப்போ 1 by 1 நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ரசவாங்கிக்கு வேணுங்கிறது வறுத்தெடுத்துடலாம். ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அடுப்பை சின்னதாக வச்சுக்கலாம். ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் தனியா, ஒரு அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு. கூட்டுக்கு தேவையான அளவுக்கு காரத்துக்கு மிளகாவத்தல், 3 மிளகாவத்தல் போட்டிருக்கேன். இப்போ இதில் தேங்காய் போடலாம். ஒரு 4 ஸ்பூன் கிட்ட தேங்காய் போட்டிருக்கேன். ஒரே ஒரு 6 கருவேப்பிலையும் போடுறேன். இதில் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துடலாம். ஸோ ரசவாங்கியில் நிறைய பேர் பண்ணிட்டு இருப்பேன், இன்னும் புதுசு இல்லை. புதுசாக யாருக்கான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறவாளுக்கோசரம் நம்ம இதை எடுத்துருக்கோம். ப்ளஸ் சொல்லணுன்னா டெய்லி என்ன பண்ணுறது 15 நாளும் அப்படின்னு போர் அடிக்கிறவளுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வறுத்துருங்க. ஸோ இது வறுப்பட்டாச்சு. அடுப்பை அணைச்சிடுறேன். இதை நல்லா அரைச்சின்னு வந்துடலாம். தண்ணி விட்டு நல்லா வெண்ணெய் மாதிரி அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். ஸோ ரசவாங்கி கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு அடியில் போடுறேன். இது ஒரு 3/4 பாகம் வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம பூசணிக்காவை ஆட் பண்ணலாம். பூசணிக்காவை இந்த மாதிரி வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க, துண்டமாக நறுக்கி. இது எவ்வளோ மம்மின்னு கேட்டீங்கன்னா நான் ஒரு 3/4 கிலோ பூசணிக்காய் வாங்கினேன். அதில் இருக்கிற கதுப்பு எல்லாம் போக இவ்வளோதான் கிடச்சிது. ஸோ இது ஒரு 10 நிமிஷமாக நல்லா வெந்துருக்கு கடலைப்பருப்பு. இதில் இப்போது பூசணிக்காயை போட்டுடலாம். பச்சை வேர்க்கடலை போடுறதெல்லாம் போடுங்க. மஞ்சப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன், பெருங்காயம், டிஷ்க்கு தேவையான உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இது நல்லா கொதித்து கொஞ்சம் வேகட்டும். அதுக்கப்புறம் புளி ஜலத்தை விடலாம். புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ்க்கு தான் எடுத்து கெட்டியாக ஒரே ஒரு கரண்டி தண்ணி விட்டு கரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் இது நல்லா வெந்ததுக்கப்புறம் அதை விடலாம். வெந்தப்புறம் பார்க்கலாம். ஸோ பூசணிக்காய்லாம் ஓரளவுக்கு 3/4 பாகம் நல்லா வெந்துடுத்து. இந்த ஸ்டேஜில் இந்த புளி ஜலத்தை விட்டுடலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி தான். புளி ஜலத்தோடு சேர்ந்து ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும், பச்சை புளி வாசனை போகிறதுக்கு. ஸோ புளி ஜலத்தோடு இது கொதிச்சாச்சு. நம்ம வறுத்ததெல்லாம் நல்லா தண்ணி விட்டு வெண்ணெய் மாதிரி அரைச்சாச்சு. இதையும் இதில் ஆட் பண்ணுறேன். வேக வச்சு பருப்பு, துவரம்பருப்பு, பைத்தம்பருப்பு, உங்கள் சௌகரியம், உங்களுக்கு எது தேவையோ அதை போட்டுக்கோங்க. ஒரு சின்ன பீஸ் வெள்ளை கட்டி போடுறேன். ஆப்ஷனல், அது பிடிச்சவா போட்டுக்கோங்க, வேண்டாதவா போட்டுக்க வேண்டாம். நல்லா பருப்பு அரைச்சி விட்டது எல்லாம் போட்டது அந்த கன்சிஸ்டன்சி வந்து கூட்டு இதுக்கு வந்துடுது. பற்றியெல்லாம் தெரியுறதா? கருவேப்பிலை ஜஸ்ட் ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டேனாலே போகிறோம். பச்சையாக 2 ஸ்பூன் தேங்காய் போடணும். இதெல்லாம் தான் நம்ம வறுத்தரைச்சி, அதாவது அரைச்சி விட்ட சாம்பாருக்கும் பிட்லைக்கு
அண்ட் ரசவாங்கிக்கு இருக்கிற வித்தியாசங்கள் இதெல்லாம் தான். சாம்பாரில் நம்ம வந்து இது மாதிரி மேலே பச்சை தேங்காய் போட மாட்டோம். சாம்பாருக்கு வந்து எப்பயுமே தனியா ஸ்மெல் தான் ஜாஸ்தி இருக்கும். ஸோ இது ரெடி எடுத்து இறக்கிக்கலாம். ஒரே ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, ஒரே ஒரு மிளகா வத்தல், கொத்தமல்லி. ஸோ ஜோரான ரசவாங்கி ரெடி ஆகிடுத்து. பரங்கிக்காய் தொகையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பரங்கிக்காயில் வருமா வத்தக்குழம்பு, சாம்பார் இதெல்லாம் தான் பண்ண முடியும்னு நினச்சிட்டுருப்போம். பரங்கிக்காயில் என்னெல்லாமோ பண்ணலாம். பரங்கிக்காய் தொகையல் பண்ணலாம், பரங்கிக்காய் சூப் ரொம்ப நல்லாயிருக்கும். பரங்கிக்காய் சூப்லாம் நம்ம ஃப்யூச்சரில் நான் முன்னாடியே பண்ணி போட்டிருக்கேன். ஆக்சுவலி நம்மளோட வீடியோவில் இருக்குது, எல்லோரும் அதெல்லாமும் பாருங்கள். பட் இந்த மாலைபக்ஷ சமயத்துக்கு அது உதவுமான உதவாது, அதை எடுத்துக்காதீங்க இப்போக்கி. இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது நெக்ஸ்ட்டு பரங்கிக்காய் தொகையல். பரங்கிக்காய் அது மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல ஒரு மஞ்சளாக இருக்கிற பரங்கிக்காயாக வாங்கிக்கோங்க, தொகையலுக்கு தான் நல்லாயிருக்கும். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். முதல்ல இதுக்கு வேணுங்கிறது வறுத்தெடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சேர்த்து அரைச்சுன்னு சொல்லலாம். அப்படியே பெருங்காயம், மிளகாவத்தல் 4 போடுறேன். 1 2 3 ஸ்பூன் கிட்டக்க உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையுமா ஒன்றா வறுத்துக்கலாம். இது 1/2 கிலோ பரங்கிக்காது, ஸோ அதுக்கு இந்த அளவு சரியாக இருக்கும். இன்னும் செவக்க வறுத்துட்டோம், தனியாக எடுத்துக்கலாம். இந்த இதில் வந்து இந்த பரங்கிக்காயை போட்டு வதக்கிடலாம். 1/2 டீஸ்பூன் எண்ணெய் விடுறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் தொகையலுக்கான உப்பையும் இதிலே போட்டுடலாம். இந்த தொகையலுக்கு இவ்வளோ புளி வேணும். ஒரு எலுமிச்சம்பழம் கூட இல்லை, நெல்லிக்காய் சைஸ் எடுத்துக்கோங்க. இந்த அளவு புளியை ஊற வச்சுட்டு இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. முதல்ல மிக்சியில் பரங்கிக்காய், மிளகா வத்தல், புளி இதெல்லாம் நல்லா வசதியாக அரைச்சிட்டு கடைசியாக பருப்பை போட்டு 2 சுற்றி எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம தாளித்து கொட்டிட்டு வதக்கணும். நல்ல பழுத்த பரங்கிக்காயாக இருந்ததுன்னா ஜஸ்ட் நீங்கள் 5 to 10 மினிட்ஸ் வதக்கினாலே வதங்கிடுவது. ஸோ இது நல்லா வதங்கியாச்சு. நம்ம இதை வந்து அரைச்சி எடுத்துட்டு பார்க்குறேன். திருப்பி எகெயின் உங்களுக்கு சொல்லிடுறேன். மிக்சியில் அடியில் புளி, மிளகா வத்தல், உப்பெல்லாம் இதில் போட்டோம். ஸோ புளி, மிளகா வத்தல் போடுங்க. அதுக்கப்புறமா மேலே பரங்கிக்காய் வதக்கின பரங்கிக்காயை போடுங்க. கொஞ்சம் ஆற விட்டு இது எல்லாத்தையும் அப்புறம் நல்லா அரைச்சிக்கோங்க. மேலே வறுத்த இந்த பருப்பை போட்டு 2 சுற்றிட்டு எடுத்துன்னு வாங்க. அதுக்கப்புறமா பாக்கியெல்லாம் பார்க்கலாம். ஸோ நம்ம ஜோராக அரைச்சின்னு வந்தாச்சு தொகையல். ஜஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விடுங்க. கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன். இதை நீங்கள் வதக்கிக்கலைன்னா கூட பரவாயில்ல, ஜஸ்ட்டு தொகையில் அப்படியே அரைச்சி வச்சுட்டு மேலே நீங்கள் கடுகு தாளித்து கொட்டிக்கிறீங்கனாலும் கொட்டிக்கோங்க. இல்லை இதை நீங்கள் அப்படியே வச்சுருந்து சாயங்காலம் இல்லாமல் யூஸ் பண்ணிக்க போகிறீங்கன்னா ஒரு வதக்கிட்டு வச்சேன்னா அதில் இருக்கிற தண்ணியெலாம் நல்லா இதாகி ஒத்தா மாதிரி இருக்கும். ஏன்னா நமக்கு பச்சையாக புளி வச்சுருக்கோம், அது இல்லாமல் வதக்கிட்டோன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். சாயங்காலம் பலகாரத்துக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். ஜஸ்ட் ஒரு நல்லா ஒரு வதக்கினாலே ஜோராக ரெடி ஆகிடுவது. 10 நாளே நல்லா திக்காக இருக்கு பாருங்க. ஏன்னா நம்ம பரங்கிக்காயை நல்லா வதக்கிட்டோம் அப்படிங்கிறச்சு அதில் தண்ணி இருக்காது. அதனால் தொகையில் நல்லா அரைச்சாச்சு. ஏன்னா இது வதக்கிட்டோம். இதை வந்து சாதமாக பிசைஞ்சு சாப்பிட்லாம், நீங்கள் டிஃபனுக்கு தொட்டுன்னு சாப்பிட்லாம், என்ன வேணாலும் இது யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்த ஐட்டம் பார்க்கலாம். தக்காளி ரசம் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து இந்த 2 தக்காளியை நல்லா மிக்சியில் கொஞ்சம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஜஸ்ட் ஒரு சின்ன பிஞ்ச் மஞ்சப்பொடி போடுறேன். பெருங்காயம், பச்சை மிளகா ஒன்று இது மாதிரி ஸ்லிட் பண்ணி போட்டுருங்க. தேவையான உப்பு,
இதுக்கு ஆக்சுவலி அதாவது புளி வேணும்னு அவசியம் இல்லை. நாட்டு தக்காளி யூஸ் பண்ணேன்னா நீங்கள் அப்படியே நீங்கள் வச்சுக்கலாம், அதில் இருக்கிற புளிப்பு போகும். பெங்களூர் தக்காளி யூஸ் பண்ணேன்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி அதில் விட்டுக்கோங்க. நம்ம இன்றைக்கி நாட்டு தக்காளி தான் இது பண்ணியிருக்கோம். நான் நல்லா புளி ஆட் பண்ணல, நல்லா பெருசாக இவ்வளோ பெருசு இருந்தேன். நாட்டு தக்காளி 2 தக்காளி அரைச்சிருக்கேன். ஸோ அந்த புளிப்பே போகும், இதுக்கு சரியாக இருக்கும். அப்படியே கொஞ்சம் கொதிக்கட்டும். ஏன்னா மஞ்சப்பொடியெலாம் போட்டிருக்கோம், பச்சை மிளகா போட்டிருக்கோம், எல்லாமே சேர்ந்து ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். இது என்னென்னு கேட்டேன்னா வெறும் பருப்பு ஜலம், பருப்பில் இருந்த தண்ணி மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் விளாவறதுக்குன்னு. இது மிளகு ஜீரக பொடி ஒரு 3/4 டீஸ்பூன் இதிலே போட்டேன். இது ஜோராக நன்னா உங்களுக்கு சூப் மாதிரியே இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இது கருவேப்பிலையும் போடுறேன் இதில். இல்லை ஒரு 5 மினிட்ஸ் சேர்ந்து கொதிக்கட்டும், பார்க்கலாம். 5 மினிட்ஸாக அது நல்லா கொதிச்சாச்சு. இந்த ஸ்டேஜில் இந்த பருப்பு ஜலத்தை இதில் விட்டுடலாம். நமக்கு எவ்வளோ ரசம் வேணுமோ அவ்வளோ விளாவின்னு விடலாம். அடியில் இருக்கிற பருப்பை கூட நிறுத்திட்டு ஜஸ்ட் அந்த வாட்டர் தான் வேணும் நமக்கு. நல்லா ஜோராக நுரைச்சி வரட்டும். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது. இஃப் சப்போஸ் உங்களுக்கு மிளகு ஜீரக பொடி மட்டும் போடல அப்படின்னு நினைக்கிறவா ஒரு 1/4 ஸ்பூன் சாம்பார் பொடியோ இல்லை ரசப்பொடியோ நீங்கள் ஆட் பண்ணுறீங்கன்னா பண்ணிக்கோங்க. பட் மிளகு ஜீரக பொடி அந்த பச்சை மிளகா போட்டிருக்கோம் இல்லையா, அதில் இருக்கிற காரமே எனக்கு தெரிஞ்சு போகும். இந்த அளவுக்கு நான் வச்சதுக்கு இது கரெக்டாக இருக்கும். இது ஒரு 2-3 பேர் சாப்பிட்லாம் இந்த ரசம். உங்களுக்கு அது வேணும், இன்னும் இதுக்கு மேலே வேணும், கொஞ்சம் காரம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவா ஒரு 1/2 ஸ்பூன் கிட்டக்க நீங்கள் சாம்பார் பொடியோ இல்லை ரசப்பொடியோ உங்கள்கிட்ட என்ன பொடி இருக்கோ அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம புளி ஜலம் கூட அதே மாதிரி இதில் ஒரு சின்ன கட்டி வெல்லம் போடலாம், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அது. அதுவும் ஆப்ஷனல், உங்களுக்கு பிடிச்சவாளுக்கு. அது ஒரு சூப் மாதிரி இருக்கிறதுக்கு நல்லா அந்த தொண்டையெல்லாம் கட்டின்னு இருக்கிறது இது குடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது உனக்கு தொண்டை கட்டின்னு இருக்கு அதனால பண்ணிருக்கீங்களா இருக்கலாம், அதனால தான் அதை பண்ணியிருக்கேன் எல்லாருக்கும். ஸோ நல்லா உரைச்சி வந்துட்டு இந்த ஸ்டேஜில் அடுப்பு அணைச்சிட்டேன். ஒரே ஒரு டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேன், ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காய பொடி. இதை ரசத்தில் சேர்த்துடலாம். ஸோ ஜோரான தக்காளி ரசமும் ரெடி ஆகிடுது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலங்கள் கூட அவ்வளோ இருக்காது, நல்லா ஒரு சூப் கன்சிஸ்டன்சியில் எப்படி இருக்குது பாருங்க, இது ரொம்ப நல்லாயிருக்கும் இது. ஸோ அடுத்தாப்பில் இன்றைக்கி ஈவினிங் பலகாரம் என்னன்றதை பார்த்துடலாம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது கோதுமை ரவா பொங்கல். கோதுமை ரவை ரைஸ் குக்கர் கப்பால் 1 கப் எடுத்துட்டுருக்கேன். அதில் பாதி பயத்தம்பருப்பு. ஸோ இது என்னென்னா வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டோம். இப்போது கோதுமை ரவைக்கு 1 கப்புக்கு 3 கப்பு தண்ணி விட்டுக்கோங்க. பயத்தம் பருப்புக்கு 1/2 கப் போட்டிருக்கோம், அதுக்கு 1 கப் தண்ணி வேணும். ஸோ டோட்டலாக நம்ம இப்போது 4 கப் தண்ணி விடுறோம். இதில் இது 1 கப் ரைஸ் குக்கர் கப்பால் 1 கப் பொங்கல் பண்ணுறது எத்தனை பேருக்கு மாமின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக 2லேருந்து 3 பேர் சாப்பிட்லாம். ஐ திங்க் உங்களுக்கு 2 பேர் சாப்பிட்றதுக்கு இது சஃபிஷியண்ட்டாகவே இருக்கும். இது கொதி வந்துட்டு மூடிடலாம். மீடியம் ஹையில் வச்சு ஒரு 4 விசில் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். ப்ரெஷர் நல்லா இறங்கியிருக்கு, நல்லா கரெக்டாக இருக்குது. பொங்கல் எப்பயுமே உங்களுக்கு இது மாதிரி குழச்சலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதில் நம்ம இன்னும் உப்பு போடலை. பொங்கலுக்கு தேவையான உப்பு ஒரு 3/4 டீஸ்பூன் போடுறேன். நான் 2 ஸ்பூன் கிட்ட நெய் விட்டுருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம் போடுறேன். முழு மிளகு அதே மாதிரி ஒரு 1/4 ஸ்பூன் போடுறேன். ஸ்டேஜில் முந்திரி பருப்பு ஒரு 5 முந்திரி பருப்பு நான் போட்டிருக்கேன். பெருங்காயப்பொடி
ஒரு அரை டீஸ்பூன் போடுவோம். கருவேப்பிலை இதுலேயே போட்டு வைக்கிறேன். இதில் இந்த மாதிரி மிளகு ஜீரகம் பொடி பண்ணதுக்கு பற்றில அதுவும் ஒரு அரை டீஸ்பூன் போடுவோம். எல்லாமே சேர்ந்து நல்லா புரிஞ்சாச்சு. அடுப்பு அணைச்சிடுறேன். இல்லை கோதுமை ரவை பொங்கல் ஜோராக ரெடி ஆகிடுது பலகாரத்துக்கு. சுட சுட ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. சம்பா கோதுமை ரவை பொங்கல் ரெடி. ஸோ இன்னையோட சமையல் எல்லாமே பார்த்துருப்பேன். நீங்கள் எல்லாருக்கும் இது நிச்சயமாக மாலையபக்ஷ சமையலுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். டெய்லி 15 நாளும் என்ன சமைக்கிறது, என்ன பலகாரம் பண்ணுறதுன்னு யோசிக்கிறவாளுக்கு இது உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.